அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பி ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ் தான் இது. என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் பட்டர் சிக்கன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அவங்க யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நான் என்னென்னு இதில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் போனோட தான் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் இல்லை வித் போன் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனில் உள்ள சீட்ஸ் இதில் விழாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ண வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து இப்போ நான் இதை எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இந்த சிக்கனை வந்து 1 by 1 எடுத்து இதில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் இது டார்க் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளியும் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. ஒரு 6-7 கேஷ்யூவும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் துருவி சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஜாதிக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இல்லாததுனால நான் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது ஓரளவு நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் இதில் 1 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
அப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் நீங்கள் வந்து சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப் ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த ரெண்டும் தான், ஹனி அண்ட் டொமேட்டோ கெச்சப். இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் தான் பட்டர் சிக்கனுக்கு நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது, கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப நேரம் இது குக் ஆகணும்னு தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, நான், பட்டர் நான் இல்லை வெரைட்டி ரைஸ் எல்லாத்து கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆயில் அடுப்புங்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.